கொடுத்த வழிநடத்துறாங்க. இன்றைக்கும் ஒரு சரியான தலைமத்துவம் இல்லை. யாருக்கு வழிநடத்துக்கு நாங்கள் செயல்படுகிறோம் என்று எங்களுக்கு தெரியாது. மக்களுக்கு இப்ப தெளிவில்லாமல் அந்த போராட்டத்தில் குறிப்பாக இந்திய தூதரகத்தை வெளியேற்றுவோம், சீனா அமெரிக்காவை கொண்டு வருவோம் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. அந்த கருத்து வடக்கு மீனவருடைய ஒட்டுமொத்த கருத்தா அரசியல் செய்வது அவர் என்ன கடற்கரை அமைச்சிருக்க வடமாநாட்டில் நினைப்பார் விஜய் என்று சொல்லி அதெல்லாம் இந்த போராட்டம் கூட்டங்கள் எல்லா சங்கங்களுடைய கலைகளை கொடுத்து இந்த போராட்டத்தை கழிச்சது அதெல்லாம். ஆனால் வடநாட்டில் 4 சங்கம் தான் போவோம். சிலர்கள் அறியாத்தரங்களை போனது, சிலர்கள் இந்த கட்டாயங்களுக்கு உங்களை பாதிப்பு இருக்கு, இந்திய தொழில்களை பாதிப்பு இருக்கு, இந்த பாதிப்புக்காக நாங்கள் கலந்து கொள்வோம். அதில் சில சங்கங்கள் கலந்து கொண்டது. ஆனால் அதில் சிலர்கள் வேறுபட்டார்கள் வந்தது. அந்த பேசப்படுற அதாவது அந்த வழிநடத்துறவர்கள் அதை பொறுப்பு வாய்ந்தவங்க வார்த்தைகள் நம்ம முக்கியமாக மாவட்டத்தையே நாங்கள் எதிர்த்து தான் வர வேண்டிய கட்டம். அதால நாங்கள் வரையில மீனவ சமுதாயத்தை முல்லத்தியோடு சேர்த்து தான் சொல்றாங்க. ஆனால் முல்லத்தியிலிருந்து நாங்கள் எவருமே வரையில அரசியல் அதாவது எங்களுக்கு முந்தைய அமைச்சர் ரகசியமாக தான் சொன்னார். யாழ்ப்பாணத்தில் அழுத்தங்கள் பத்தாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த வெளிப்படையில் செய்தாங்க. இவங்க நேரடியாக சொன்னாங்க, தூதரத்துக்கு சொல்லியிருக்காங்க ப்ராடக்ட் இது அங்கே அமைச்சர் அதை சொல்லித்தாங்க, அது சொல்லித்தான் நாங்கள் செய்தாங்க. இப்போ அப்படியான அரசாங்கத்துக்கு எதிராக செய்ய போகிறோம். அரசாங்கம் சொல்லித்தான் செய்யறோம்னா அவன் மண்டைக்கு நடக்குது. அப்போ இதை நாங்கள் சொல்லணும்னு சொன்னால் அவற்றை அறிவாவணும். சரியா? அவற்றை அறிவாவணும். எங்களுக்கு இருக்கிற அநேகமான ஆட்களுக்கு இதுதான் தெரியும், என்னென்று பேசணும், இந்த இடத்துல எது பேசணும், யாரை மதிக்கணும். அந்த முறையில் அவற்றை இதை நாங்கள் ஒரு பெரிதாக ஒரு கண்டனம் தெரிவிப்போம். ஆர்ப்பாட்டம் நாங்கள் செய்ய இருப்பதா இருந்தால் இந்திய தூதரகம் இந்த யாழ் மாவட்டத்திலே இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய ஆர்ப்பாட்டமாக இருக்கு. இந்திய தூதரகம் எங்களுக்கு எதுவுமே செய்யவில்லை. இந்த இந்திய தூதரகம் எங்கள் இடத்திலே வேண்டாம். நாங்கள் சைனாவையோ அமெரிக்காவையோ கொண்டது இங்கே நாங்கள் இடம் கொடுத்து விடுவோம். இதுதான் இனிமேல் நடக்கும். இந்திய இலங்கை அரசாங்கத்துக்கு நீங்கள் உடனடியாக உங்களுடைய எல்லையை தாண்டி வந்தால் நீங்கள் சுட்டும் கலைக்கிறது உங்களுக்கு அனுமதியை கொடுங்கள். உடனடியாக இலங்கை அரசாங்கம் செய்யும். நீங்கள் சுட்டாலும் கூட அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறீர்கள். ஏறி மிதித்து காலக்கையை வைக்கத்தான் நீங்கள் விரும்புகிறீர்கள். இதை உடனடியாக செய்ய சரியான முறைக்கு செய்யுங்கள். அடுத்த ஆர்ப்பாட்டம் என்றால் இது மட்டுமில்லை. இதில் கிட்டத்தட்ட 2000 சனத்துக்கு மேல வந்திருக்குது. ஆனா இது மட்டுமில்ல, இனிமேல் 5000 10,000 ஆட்களை திரட்டி உடனடியாக நாங்கள் இந்திய தூதரகத்தை இல்லாமல் தான் செய்வோம். நாங்கள் அரசாங்கம் மத்தியிலே வேலை செய்கிறோம் தான். ஆனால் நாங்கள் மக்கள் மத்தியில நிற்போம். நாங்கள் இன்று மக்களோடு இருக்கக்கூடிய அரசாங்கம் என்றபடியால் மக்கள் மத்தியில நின்று கதைக்கிறோம். இதுதான் உண்மை. எங்களுடைய சமூகம் மீது அல்லது ஒரு சில பொருத்தமற்ற கருத்துக்களை தெரிவித்திருக்குன்னா அந்த கருத்து தொடர்பாக நாங்கள் என்ன செய்வோம் இன்றைக்கு, அதாவது அந்த போராட்டத்தில் குறிப்பாக இந்திய தூதரகத்தை வெளியேற்றுவோம், சீனா அமெரிக்காவை கொண்டு வருவோம் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டுள்ளது. அந்த கருத்து வடக்கு மீனவருடைய ஒட்டுமொத்த கருத்தா அல்லது குறிப்பிட்ட மீனவற்ற கருத்தா என்பது தொடர்பாக கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, காரைநகர், ஊர்காவத்துறை, மருதங்கனி போன்ற பிரதேசத்திலே இது தொடர்பாக நாங்கள் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கணும் என்ற எதிர்பார்ப்புதான் இந்த கலந்துரையாடல். அதில் என்ன கேட்டால் இந்த மீனவற்ற போராட்டம், மீனவருடைய பாதிப்பு, அது எல்லாமே நியாயமான ஒரு விஷயம். அதாவது இந்திய தூதரக அகற்றத்துக்கு கடற்கொள் சமூகம் ரெடியாக இருக்கு, அல்லது நாங்கள் போராடுவோம். அது ஒரு ராஜதந்திரமான பிரச்சனைக்கு நாங்கள் போயிடுவோம். எங்களுக்கு எங்களுடைய இலங்கை இலங்கையில் வெளிநாட்டு படகுகளையோ தமிழ்நாட்டு மீனவ படகுகளையோ வராமல் கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்கு. இலங்கை அரசாங்கம் அதை செய்ய வேணும். அல்லது சங்கங்களுக்கு ஆலோசனை எடுத்து அங்கே ஒரு போராட்டமோ எந்த கூட்டமோ அல்லது ஏதோ ஒன்று செய்யணும். ஆனால் எங்களை சமாசத்துக்கு அதை பற்றி சமாசம் அப்படின்னு நடந்ததே இல்லை. அப்போ சில சங்கங்கள் என்ன எடுத்துக்கிட்டா நாங்கள் எதுக்கு வருவதும் தப்பதம் இல்லை, எங்களுக்கு தெரியாது. இது அரசியல் பற்றி செய்வது அவர் என்ன கடற்கரை அமைச்சிருக்க வடமாநாட்டில் நினைப்பார் விஜய் என்று சொல்லி அதெல்லாம் இந்த போராட்டம் கூட்டங்கள் எல்லா சங்கங்களுடைய கலைகளை கொடுத்து இந்த போராட்டத்தை கழிச்சது அதெல்லாம். ஆனால் வடநாட்டில் 4 சங்கம் தான் போவோம். அதில் சில சங்கங்களுக்கு வித்தியாசம் தெரியாமல் தான் சில சங்கங்கள் போராட்டம் சங்கங்கள் போனது. ஆனால் இது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு தூதரத்தை தூக்கணும் சீனாக்காரரை வகைத்தாமல் சொன்னால் அப்படியே தான் அவருடைய அரசியல் கட்சியின் சார்ந்தவர்
உனக்கு என்ன மீனவரை குற்றப்படுத்துற மாதிரி ஒரு கூட்டத்தை நடக்குது. ஒரு இடத்தை செய்து நல்ல மாதிரி செய்து ஒரு கடைசி நேரத்தில் மீன்படுத்தி கொடுப்போங்க. இதை முழுக்க பெரிய விமர்சனமா போய்க்கொண்டு கிழக்கிய திறமை எடுத்தவங்க கூட வடமராட்சியால் தானே எடுத்து காய்ச்சது. வடமராட்சியாக சொல்லாத வடமராட்சியிலிருந்து சங்கத்தின் ஒரு தான் காய்ச்சார். ஆனால் ஒரு அதிகப்பட்டிருந்த உறுப்பினர் அடுத்தது கடத்தல் அமைச்சர்கிட்ட இணைப்பாளர் வடநாட்டு இணைப்பாளர் அவர் அரசியல் பற்றி தான் நாங்கள் கண்டிப்பாக மீனவ சம்பந்தப்பட்டு மீனவர் இதுக்கு அவன் கேட்டது கிடைக்கப்பட மீனவ சங்கம் போனதுனாலே என்று சொல்லிட்டு நாங்கள் சிலர் அறியாத்தரங்களை போனது, சிலர் இந்த கட்டாயங்களுக்கு உங்களை பாதிப்பு இந்திய தொழில்களை பாதிப்பு இருக்கு. இந்த பாதிப்புக்காக நாங்கள் கலந்து கொள்ளப்பட்ட தான் அதில் சில சங்கங்கள் கலந்து கொண்டது. ஆனால் அதில் சிலர் வேறுபட்டாக வந்தது என்னென்னு சொன்னால் அதில் தடை செய்யப்பட்ட தொழில்கள்லாம் நடக்குதும் எல்லாத்துக்கும் சேர்ந்து போராடுறாங்க சொல்லி வேறு சம்பந்தப்பட்ட ஆட்கள் அந்த கூட்டங்கள் அந்த போராட்டத்தை புறப்படுற கட்டத்தில் இந்த இந்தியன் குளத்தை மாத்திர தனியை தாண்டாங்கள் போராடணும்னு சொல்லி அந்த போராட்டம் நடந்து அப்படி இருந்தால் அங்கே கொஞ்சம் பேர் 3 கணக்காக இதற்கு பின்னாலே வந்தன தங்களுக்கு தடை செய்யப்பட்ட இழுவப்படாத தோழர்கள் சம்பந்தமாக தலைக்கால புலப்படுறது தான் வந்தன. அதனால தான் அவருடைய சிரமங்கள் கொஞ்சம் கூடுதலான சிரமமாக காட்டப்பட்டது. இதுதான் அந்த நடந்தது. உண்மையாக கண்டித்தக்க வேண்டிய விஷயம். வேறு சொன்னால் இந்தியாவில் தமிழ்நாடு வெளியே இந்த வடமாநிலத்தில் எங்க வரும் அவன் கட்டாயமா இது கண்டிக்கத்தக்கது. உண்மையாக எல்லாரும் சேர்ந்து கடமையாளர்களுக்கு முடிவெடுத்து போட்டு நாங்கள் மீடியாக்களை கொண்டு போய் இந்திய இந்திய மீனவர் வருகின்ற பலதரப்பட்ட பக்கத்தாளர்கள் வந்த மொழிக்கு உட்பட எல்லா காரணிகள் வந்த இணையம் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறார்கள். இணையமுறையாக இதை முன்னெடுக்கிறதுக்கு அப்போ கேட்டு ஏற்பாடு வடமாகாணத்திற்கு எல்லா தலைமையிலிருந்து வடமாகாணம் என்று நாங்கள் போராட்டமாக முன்னெடுத்து தீர்வுகாணம் என்ற ஒரு ஏற்பாட்டை நாங்கள் வந்திருந்த வேலையில் தான் அந்த சம்பந்தமான செயற்பாட்டில் நாங்கள் தீவிரமாக இருந்தபோது நாங்கள் இப்படி ஒரு கருத்து வந்துச்சு. அதாவது அவங்க தனியை செய்ய போகிறாங்க போராட்டம் யார் மாவட்டம் அப்போ நாங்கள் அவங்க செயலாக நாங்கள் தடுக்கப்படவில்லை. இணையவழியில் நாங்கள் முன்னெடுத்த நடவடிக்கைக்காக நாங்கள் ஜனாதிபதிக்கான நாங்கள் கௌரவ ஆளுநருக்கும் அதே போன்று இந்திய பிரதமருக்கான கடிதங்களுக்கும் தீர்மானம் அடிப்படையில் நாங்கள் 11ஆம் தேதி இந்த செயல்பாட்டை நாங்கள் இங்கே கூட்டத்தை போட்டு பிரச்சனைக்கு பேசி போட்டு உள்ள தலைவர்களுக்கு நாங்கள் கௌரவமான இந்த பிரச்சனையை என்ன பிரச்சனை அதுக்கான தீர்வு நாங்கள் விளக்கமாக நாங்கள் வழங்கியிருக்கோம். அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த வேலை செய்ய இருந்தாலும் நடத்தப்பட்ட போராட்டங்களை அது யாரையும் உச்சப்படுத்தக்கூடாது, உச்சப்படுத்த முடியாது. ஏன்னால் உண்மையிலே பாதிக்கப்பட்ட மீனவர்கள் பல ஒவ்வொருத்தரும் தங்களோட சொந்த செலவழித்தும் அந்த போராட்டத்தில் வந்திருக்கிறாங்க. எனவே போராட்டம் வந்து தேவை. நிச்சயமாக அந்த போராட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம். அவ்வாறான போராட்டம் எதிர்காலத்தில் நடந்தால் நிச்சயமாக வடமாகாணம் என்றதையும் சரி நீங்களும் சரி நாங்களும் அதுக்கான பங்களிப்பு செய்ய தயாராக இருக்கும். இருந்தபோது அந்த பேசப்படுற அதாவது அதை வழிநடத்துகிறவர்கள் அதை பொறுப்பு வாய்ந்தவர்கள்ன்ற வார்த்தைகள் அந்த முக்கியமானது. அதை நடத்துறது வேண்டாம், அது பேசியவர் ஒரு புதிய நான் இருக்கும் அந்த போராட்டங்கள் அதை நான் பார்த்தது இல்லை. அப்போ போராட்டத்தில் அவர் முன்னாடி நிற்கிறவர் தெரியணும், நாங்கள் என்ன பேசுகிறோம், நாங்கள் எங்களை நம்பிக்கை மக்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், உங்களை வழிநடத்த போட்டுருக்கணும். இந்த வார்த்தைகளை எவ்வாறு பயன்படுத்துவது அது சிந்தனையும் அந்த பொறுப்புத்தன்மை இல்லாமல் பேசப்பட்டவையெல்லாம் அந்த தூதுவர சம்பந்தம். அதாவது இந்திய தூதுவரத்தை நாங்கள் செய்யாட்டி நாங்கள் அனுப்புவோம் அல்லது அமெரிக்காவை சீனாவை கொண்டு போவோம் என்ற அந்த கருத்தை உண்மையிலேயே நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. மொத்தம் நிராகரிக்கப்பட வேண்டியவை கண்டிக்கத்தக்க விஷயம். ஏன்னா எதிர்காலம் என்பது இந்தியா அரசாங்கமாக இருக்கட்டும், வடபகுதி மீனவராக இருக்கட்டும், இந்தியா ஒரு பெரிய ஆதரவு தளமாக இந்த வடக்கில் இருக்கிற மீனவராக இருந்தாலும் மற்ற சமூகத்துக்கு ஒரு தேவைப்பாடாக இருக்கிற ஒரு பகுதி. ஆகவே இந்தியா இல்லாமல் இந்த வடபகுதி மக்களுக்கான தீர்வும் கிடைக்கிறது. எனவே அதையும் கருத்தில் கொடுக்கும். மீனவருக்கு மாத்திரம்தான் இந்த தூதரக இருக்கிறது. அதை நம்பி நிறைய பேருக்கான சேவைகள் அங்கே நடைபெறுகின்றன. அந்த சேவைகளை பயன்படுறாங்க. இந்த மீனவன்ற கருத்தால் இவங்களுக்கு இந்த கருத்தை தூண்டுறதால இவங்களுக்கு இந்த ஆதரவு தளம் கூட மற்ற பக்கத்தில் அந்த சமூகம் மட்டும் அது உண்மையாக இதை பற்றி கேட்குறது விமர்சனங்களை கூட இந்த சொல் கொண்டது. எனவே நாங்கள் உண்மையிலேயே இந்த போராட்டத்தை நாங்கள் மனிதப்படுத்தவில்லை. போராட்டம் தேவை, தொடர்ந்து நடைபெற்றால் இன்னும் பங்களிப்பை நாங்கள் மாவட்ட மன்றத்தில் மாகாண மன்றத்தில் பங்களிக்கலாம். ஆனால் இவ்வாறான தலைமைத்துவங்கள் சற்று உணர்ந்து நடக்க வேண்டும். அந்த பொறுப்பேற்று நடக்கக்கூடியவர்கள் வார்த்தைகளை அதாவது இந்தியாவில் பேசிய வார்த்தை அவனுக்கு வார்த்தைக்கு அப்பால் வடமாகாணத்தில் இருக்கிற மீனவர்களுக்கு ஒட்டுமொத்த பொருளாக இது பார்க்கக்கூடிய விஷயமாக. எனவே அதற்கு எதிர்ப்பு
நாங்கள் இங்கே இந்த கூட்டத்தையும் வெற்றியமான கூட்டம் அந்த வார்த்தை ஒட்டுமொத்தமாக அல்ல, வடமாகாண மீனவர்கள் அல்ல, அது அவர் தனிப்பட்ட கருத்து என்பதை இதில் பதிவு செய்யணும். அது சம்பந்தமாக நாங்கள் பேச வச்சு நாங்கள் உரிய தரப்பு தங்கள் விடயத்தை கட்டுப்படுத்தி வடமாற்றி விளக்க பொறுத்தவரை வடமாற்றி விளக்க உண்மையில் கடைசி மட்டும் கட்டணம் இருந்தது. கடைசி நேரத்தில் வந்து அது அந்த வழக்கை நம்ம கொள்ளுகளை ஏற்கனவே அந்த போராட்டத்தை ஒழுங்கு செய்த திமுக அமைப்பும் வடமாற்றியை கட்டு கேட்டது கட்டளை சொல்லிட்டு அது ஆண்டிவங்க செத்த விட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அதை அடித்து வந்தவங்க இவரங்க கடவுள் அனுப்பாமல் பெறாமல் அதை வடமாற்றி விளக்காக ரொம்ப கொண்டுபட்ட ஆனால் போராட்டம் நடத்துனதாக அரசு ஆர்வம் வந்து அதான் நமக்கு உண்மையாக தான். ஆனால் ஒரு பிரச்சனை என்ன ஏற்கனவே ஏற்பாடு செய்யறது தீவிரக்காகவும் அதை வழியாக வழக்கு அல்லது குளமாக்கி இருந்தாக்க இதுவரை வாய்மக்காமல் சொல்ல முடியாது. ஏற்பாடு செய்கிற மனத்தறிவு போராட்டம் சரி போராட்டம் முடியாதுன்னு சொல்லிட்டு ஆனால் ஏற்பாடு செய்யறதாக பதற்காக இல்லாத பிரச்சனை வயசுக்கு ஒரு கண்டிப்பாக முடியும். அது கல்வியாக இதுக்கு பொறுப்பாக நடத்தியிருக்கிறாங்க. தங்க வாரங்களே அன்றைய உலகத்துக்கு தெரிவிச்சிருக்கேன். இந்த போராட்டத்தை நான் கொச்சப்படுத்துகிறேன் இல்லை. நானும் ஒரு மீனவன் என்ற இந்த உணர்வுகளே அதை கலந்து கொள்கிறேன். என்னுடைய சமாஜத்தால் எந்த சங்கமோட தொடர்பு கொள்ளைங்க திருவாரூர் நகரில் டக்ளஸ் ஹோல்லாம் எனக்கு அறிவிச்சேன். 2 நாளைக்கு முதல் அறிவிச்சு அதுக்கு முதல்ல பத்திரிகையிலே முதல் பத்திரிகையிலே பார்த்தேன்னா இப்படி ஒரு போராட்டம் இருக்குது. அப்போ இது சம்பந்தமாக எனக்கு எந்த அறிவித்தலும் கிடையாது. 21 நாள் எந்த அறிவித்தலும் சமாஜ தலைவர் ரீதியில் எனக்கு அறிவிக்கப்படுது. எங்களை கருத்துச்சியாமல் டாக்டர் சொன்னால் நான் இந்த சமாஜத்தில் இப்படி ஒரு விஷயம் ஒன்று நடக்க போகுது, அதில் நாங்களும் ஆர்வமாக இருக்கோம், நீங்கள் கட்டாயம் இருக்குது அதை பங்களிப்பு செய்யணும். நான் இது எந்த ரீதியிலேன்னு கேட்டேன். இது நீங்கள் சமாஜ தலைவர் என்ற ரீதியில் நீங்கள் இதில் பங்கு கொள்வதால் எல்லாம் இது ஆரம்பத்தினாலும் ரசியாகவும் எங்களை பிரச்சனை யார் செய்தாலும் நீங்களுக்கு ஒத்துழைப்பு தாங்க ரீதியில் நான் வந்து செயல்பட வேண்டியது வந்தேன். ஏனது இதில் பங்களிப்பு செய்ததான்னு நான் ஒரு வழங்கப்படுறேன். அப்போ அந்த ரீதியில் நான் எங்களை செயலாளர் அதையே முதல் மறந்து செயலாளர் மறந்துட்டாரு. ஒரு தனிப்பட்ட சங்கத்தில் தலைவர்கள் செய்கிறது நான் விரும்புகிறேன். நம்மளால திரும்ப கிண்டியை பற்றி சொன்னால் ஆனால் இது எங்களுக்கு பாகுபாடு பண்ணோம். இதுங்களை மக்களுக்கு தேவையான போராட்டம். இது நாங்கள் இதில் கண்டிப்பாக இதில் கலந்து கொள்வோம். நான் கலந்து கொள்ளையில எங்களை மக்கள் கலந்து வாங்கலே இல்லை, நீங்கள் கலந்து கொள்ளையில அண்டு எங்களை போய் கலந்து கொண்டு சொல்கிறானே கலந்து கொள்ளையிலேன்னு கேட்பான். அதுக்கு நாங்கள் பதிலளிக்கிறாங்க. அப்போ நான் வந்து சங்கங்களுக்கு ஆரம்பித்த முதல் போராட்டத்துக்கு எல்லா சங்கத்திலும் போய் ஆரம்பிச்சிருப்போம். முதல் போராட்டம் நடந்தது கருத்துத்துறையில். அந்த ராணுவ முகாமாற்றம் மொழியும் விடுதி விட்டு முகாம கடற்பட அகற்றக்கூடியவன் நாங்கள் சமாஜ ரீதியாக 14 சங்கத்திலும் உள்ளூடாக தலைவர் விட்டு கட்டம் கொடுத்தும் ஒரு தலைவர் தலைவர் இருந்தால் இது அரசியல் கலப்பு. விஜய் என்ற அமைச்சர் கோஆர்டினேட்டர் அவற்றை தொடர்பாக சங்கங்களுக்கெல்லாம் அறிவித்தவங்க சங்கங்களோட கலந்து கொண்டது. 2 சங்கம் தான் உணை சங்கமும் சுப்பமுனை சங்கம் தான் அந்த கூட்டத்திலே கலந்து வந்தது. நாங்கள் 2 சங்கம் மட்டும் நாங்கள் முடிவெடுக்கிறார். நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்க நாங்கள் எங்கட உணர்வுல வேறு போராட்டத்தில் கலந்து கொண்டு வேறு ஒன்று செய்யலான்னு அதை போனோம். ஆனால் அன்னைக்கு எங்களுக்கு ஒரு சரியான தலைமத்துவத்தில் இது வழிநடத்தப்படையாது. ஒன்று சமூகம் தலைவிட்டு போகணும், அல்லது சமாசம் தலைவிட்டு போகணும், அல்லது இணையம் தலைவிட்டு போகணும். 6 தலைமத்துவத்துக்கு இந்த போராட்டம் வழிநடத்தப்படையாது. அது நிச்சயமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஒரு குறிப்பிட்ட ஒரு விஜய் என்ற ஒரு கோஆர்டினேட்டர் அவர் தன்னை வாயினை பார்த்து தொலைக்காட்சி இதில் சொல்லியிருக்கார். தான் தான் ஒழுங்குபடுத்தினு தான் தான் கூட்டி கொண்டு வந்து தன்னை வாயினை சொல்லியிருக்கோம். அதை அவர் சொல்லி நாங்கள் போயிடு. ஆனால் எங்களுக்கு அழைப்பு விட்டது கட்லாஸ் போடலாம் அழைப்பு விட்டு நாங்கள் போனாங்க. போனால் போல நாங்கள் இது இங்கே வழிநடத்தல் தான் இந்த போராட்டம் நடக்கிறதா அந்த வாயில அவர் படிப்பாடுறோம். உண்மை
மக்கள் கூட முயற்சி செய்திருக்க அவரும் முயற்சி செய்திருக்க 2 மக்கள் தலையில இந்த சனம் வளர்ந்து வந்தது. இதுதான் உண்மை. ஒரு கேவலமான விஷயம் என்னென்றால் எங்கட சமூகத்தை வழிநடத்துறாங்க இன்றைக்கும் ஒரு சரியான தலைமத்துவம் இல்லை. யாருக்கு வழிநடத்துக்கு நாங்கள் செயல்படுகிறோம் என்று எங்களுக்கு தெரியாமல் மக்களுக்கு இப்ப இது தெளிவில்லாமல் இது 6வது நடத்தப்பட்ட போராட்டம் வேறு நாங்கள் இங்கே பந்தம் என்று இதுவரையில பல விதமான கேள்விகள் இங்கே வருது. இதுக்கு நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். எங்கட சமுதாயத்தின் வழிநடத்தலை யார் செய்யணும்? எங்களை யார் வழிநடத்த வேண்டும்? எங்களுக்கு ஒரு தலைமத்துவம் வேணும். ஆளாளர் நடத்த வழிமுறையில் ஒரு அதுவும் ஒரு அரசாங்கத்தில் உள்ள ஒரு கோஆர்டினேட்டர் அமைச்சர் கோஆர்டினேட்டர் அரசாங்கத்தில் நடத்துவதற்கு நாங்கள் எல்லாம் பணிகளாக அதுதான் தேவையான வளர்ச்சி. அரசாங்கத்திலே ஒரு தான் சொல்றார் நான் அரசாங்கத்தோட செய்தால் தான் மக்களுக்கு ஆடுகிறேன் அந்த வார்த்தை பிரயோகம் செய்கிறேன் சொல்றாரு. எங்களை ஏமாளிகளாக ஒரு விஷயம் கூட அவர் சொல்றாங்க நாங்கள் போகணும் செயல்பாடு இதுகளுக்கு நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். எங்களை வழிநடத்துறாங்க நாங்கள் ஒரு தலைமத்துவத்தை நாங்கள் இறுக்கமாக வச்சிருக்கோம். இந்த போராட்டம் நடத்துறதுக்கு எங்களுக்கு யார் தலைமத்துவம் செய்கிறது ஒரு எங்களை ஒருங்கிணைப்பு செய்து ஒரு நிர்வாக கட்டமைப்பை நாங்கள் ஏற்படுத்தணும். அதுக்கு கீழே ஒரு போராட்டத்தை நடத்தணும். அன்றைக்கு சொன்ன மாதிரி இந்திய தூதர் அந்த வெளியேற்றணும் சீனா அமெரிக்கா சொல்றதெல்லாம் எங்க சமூகத்துக்கு ஒரு துக்கமான விஷயம். எங்களுக்கு இதை படிப்பது இல்லாதவங்க மாதிரி அவர் ஒருத்தர் சொல்லிட்டு போக நாங்கள் எல்லாம் அந்த பணியை நாங்களே தான் சேர்ந்து ஏற்க வேண்டிய ஒரு கடப்பாட்டுக்கு இருக்கிறோம். எந்த மாநிலத்தில் கருத்து சொல்லலாம் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த பத்திரிகையாளர் மாநாடு இந்த கருத்தரங்கு இது ஒரு வாக்குமான ஒரு விஷயத்தை நாங்கள் இதில் ஒரு முடிவாக இருக்கோம். இங்க ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அதுக்கு யார் தலைமத்துவம் செய்கிறது நாங்கள் வலியுறுத்தி முடிவு காணணும். எங்க சமுதாயத்துக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் நாங்க வந்தமா இருந்தால் மாவட்டத்தையே நாங்க எதிர்த்து தான் வர வேண்டிய கட்டம். அதால நாங்கள் வரையில மீனவ சமுதாயத்தை முல்லத்தியோடு சேர்த்து தான் சொல்றாங்க. ஆனா முல்லத்தியிலிருந்து நாங்கள் எவருமே வரையில இதை அவர் முட்டுக்குள்ள நான் நினைக்கிறேன்னா முல்லத்தி மாவட்டத்தில் இந்திய தூதரம் ஆகிறதெல்லாம் அது ஒரு தேவையில்லாத கட்டம். சரி இது நாங்கள் மீனவர் உணர்வு வைக்க ஒட்டுமொத்த மக்களுக்காக தான் இருக்கு. இந்த கருத்தை உண்மையாக கண்டிதான் அதுக்கு வந்து பலதரப்பட்ட விஷயத்தில் முன்னெடுத்து கொண்டு வருது. ஆனால் இந்த வேலை என்றாலும் நாங்கள் கொஞ்சம் அலைஞ்சு ஆராய்ச்சி தான் செய்வோம். நாங்கள் இந்த விஷயத்தை செயலாளர் கேள்விப்பட்ட உடனே எனக்கு அதுக்கு அதிகண்டமாக போகுது. என்னன்னு சொன்னால் இப்படி உச்சப்படுத்தக்கூடிய வேலை நாங்கள் நடக்கக்கூடாது. இதெல்லாம் நோக்கம். அந்த வகையில் இதை நாங்கள் கண்டிக்கிறோம். இல்லை இது வந்து நாங்கள் பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். போராட்டங்களுக்கு அறிவித்தல் பெறுவது எல்லாருமா சேர்ந்து ஒரு திட்டமிட்டு போட்டு அறிவிக்கிற வழக்கம் பலகாலமாக இல்லாமல் திடீரென ஒரு போராட்டம் செய்கிறேன்னு சொன்னால் எல்லாரும் அறிவிச்சு கூப்பிட்டு ரோட்டுக்கு வந்தால் தான் என்ன கரெக்டாக தெரியும். அதே மாதிரியான அந்த போராட்டம் தான் இதோட போராட்டம். எங்கடைய ஆக்களும் அந்த புதுசாக அந்த சொன்ன தம்பியை உற்சவங்க இல்லை எங்கட சில போட்டியெல்லாம் கொடுக்குற நேரத்தில் சொல்லுவோம் இறுதி கட்டத்தில் இது செய்யலை அரசாங்கம் செய்யலை என்றால் முற்றுகை எடுக்கும், இல்லை என்றால் போராட்டம் பிடிக்கும். அப்படி செய்ய முடியாது பலதரப்பட்ட அந்த எங்கண்ட வீடாபுரங்கள் பேசி வழக்கத்தில் வந்திருக்கும்.
இதே மாதிரி தான் அவர் என்ன செய்கிறார், தானும் குடியுள்ளார். புதுசு அவர் நம்மளுக்கு புது வார்த்தையை கொடுத்துருக்கிறார். அவர் தான் அதை எந்த ஒரு நாட்டோட இருக்கிறோமோ இல்லை ஒரு நாட்டை தூக்கி எறிய போகிறோம்னு நினைக்க. நாங்கள் இது எந்த போராட்டம் நடத்தினாலும் சொன்னது போல ஒரு திட்டமிடல் நிகழ்ச்சிகள் இல்லை. இன்னத்தை பேச போகிறோம் பண்ணுறதை கொஞ்சமாவது கொஞ்சம் பேருக்கு அறிவித்து போட்டு தான் நாங்கள் இந்த போராட்டங்களுக்கு தான் போகிறோம். நீமா நானும்பா வரும்பா மலத்தீவா மன்னார்பான்னு சொல்லி போட்டு சந்தியில் ரெண்டு தான் நாங்கள் ஏதோ கதைக்க போகிறோம்ன்றது திட்டம். ஆனால் முதல்ல இனியாவது நாங்கள் இந்த போராட்டங்கள் நடத்துகிற நேரத்தில் மற்றவர் விட்ட பிள்ளைய நாங்கள் கண்டிக்கிறதுக்கு அப்பால் எங்களுடைய செயற்பாட்டில் நாங்கள் எல்லாரும் கூடி கதைக்கிறோம். கதைச்சு இன்னும் போராட்டம் செய்ய போகிறோம். இதுக்காக போராட்டம் செய்ய போகிறோம். சிலர் சொல்லுகிறோம் இந்திய இழப்படத்துக்கு தான் போராட்டம். ஒரு சொல்கிற இழுவம்படி தொழிலுக்கு எதிரான போராட்டம். ஒரு தான் சட்டவிரோத தொழில் முழுவதுக்கும் போராட்டம். இதில் 3 தரமாக இருக்கிறோம். சரியோ, இழுவம்படி தொழிலுக்கு எதிராக போராட்டம் செய்தால் ஒரு பகுதி வராது. சரியோ, உள்ளூர் விழாப்படத்துக்கு எதிராக போராட்டம் செய்தால் ஒரு பகுதி வராது. சரி, அப்படியான பிரச்சனை எங்களுக்கு இருக்குது. ஆனால் மட்டும் வந்திருக்காக்கள் எல்லாரும் பல வருடங்களாக அனுபவப்பட்ட பெரிய தலைவர்கள். ஆனால் மட்டும் நாங்களாவது திட்டமிடப்படும். அதாவது இன்னும் பற்றி தான் பேச போதும், இதை பேசக்கூடாது. அதை விட அந்த வாய் பத்திரம் கை பத்திரம்னு சொல்லி அடுத்த நாட்டை நாங்கள் அவன் வந்து இதை புட்ட மாட்டாங்கன்னு சொல்லி போட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசப்படும். இந்தியா தூதரகத்தில் வெளியிட்டது இருக்கிறத வந்து மக்கள் இல்லை, அரசாங்கத்தினூடாக வந்து அவங்களின் அரசாங்கம் இங்கே வந்து நிற்கிது. தெரியும், இதை போய் சும்மா தூக்கி எறிகிறோம் சீனா கொண்டாடுறோம்னு சொல்லி சொன்னேன். இப்போ தற்போதையில் உள்பக்கத்தால் ஒரு பூசல் ஓடிக்கொண்டிருக்குது. இலங்கை அரசாங்கத்துக்கு சீனாவுக்கும் உள்ளுக்கு ஒரு இது இருக்கு. ஏன்னா இந்த நிவாரணப் பொருட்கள் வரையில் அதில் பதில் ஒன்று இல்லை, முன்னுக்கு சீனா ஒன்றுமே செய்யலை. அப்போ அங்கேயே தான் நடக்குது. இப்போ நாங்கள் போய் அதுக்குள்ள அதை ஊதி விட்டு பிரிவிச்சு தந்தாமல் இது அவர் செய்த விஷயம் கடிக்கத்தக்க விஷயமா இருந்தாலும் இனி பேசுகிறவர்கள் யாரும் தரக்குறைவாக நாங்கள் பல வருடங்களாக அனுபவப்பட்டு பட்டறிவுப்பட்டு ஆக்கள் வந்து கண்ட வார்த்தை பேசுகிறார். அதாவது வாய் பத்திரம் கைப்பத்திரமாக பேச வேண்டும், இதை பேச வேண்டும் என்று திட்டமிட்டு பேச வேண்டும். இந்த விடயத்தை நாங்கள் இப்போ இங்கே நாங்கள் பேசிக்கொண்டிருக்கோம். எங்களுக்கு ஒரு தெளிவு வந்தாலும் இந்திய தூதரகத்துக்கு போய் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் நாங்களுக்கு ஒழுங்கான இதை விழுந்தடைஞ்சு வந்து எல்லாரையும் தூக்கி எறிஞ்சு பேச போக முடியல. இந்த விடயத்துக்கு நாங்கள் உடந்தை இல்லை என்றாலும் இந்திய எழுதப்படாது நாங்கள் இருக்கிற விஷயம் இருக்குது. கூடுதலாக ஒருவன் சொல்ல கேட்காம இருந்தாலும் சில பேர் தவறுதலான வார்த்தையை முடிக்கணும்ன்ற மாதிரி தான் அவையும் கொஞ்சம் நாங்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் இந்த விஷயத்தில் கவனம் எடுக்கணும். சொல்லி முடித்து தான் அங்கே வரும். நம்மள இது வந்து அரசியல், அதாவது எங்களுக்கு முந்தைய ஒரு அமைச்சர் ரகசியமாக தான் சொன்னார், யாழ்ப்பாணத்தில் அழுத்தங்கள் பத்தாதுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அந்த வெளிப்படையில் வந்து செய்தாங்க. இவங்க நேரடியாக சொன்னாங்க, தூதரகத்துக்கும் சொல்லியிருக்காங்க போட இது அங்கே அமைச்சராக சொல்லித்தாங்க, அது சொல்லித்தாங்க அங்கே செய்தாங்க. இப்போ அப்படியான அரசாங்கத்துக்கு எதிராக செய்ய போகிறோம். அரசாங்கம் சொல்லித்தான் செய்யறோம்னா அவன் மண்டைக்கு என்ன நடக்குது. அப்போ இது நாங்கள் சொல்லணும்னு சொன்னால் அவற்றை அறிவாகணும். தெரியும், அவற்றை அறிவாகணும். எங்களுக்கு இருக்கிற அநேகமான ஆட்களுக்கு இந்த தெரியும், என்னத்தை பேசணும், இந்த இடத்துல எதை பேசணும், யாரை மதிக்கணும். அந்த முறையில் அவற்றை இதை நாங்கள் ஒரு பெரிதாக ஒரு கண்டனம் தெரிவிப்போம். நாங்கள் இதில் எதை ரெண்டு போட்டு தூரத்தில் போய் சொல்லி போட்டு சரி. வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் வடக்கு மீனவர்களாகிய மன்னார், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, அதே போன்று தீவக, வடமராட்சி கிழக்கு, காரநகர் போன்ற மீனவ தலைவர்கள் ஒன்று கூடி அண்மையிலே நடைபெற்றிருந்த இந்திய மீனவர்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஒன்று யாழ் மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கின்றது. அந்த போராட்டம் உண்மையிலேயே பாராட்டக்கூடக்கூடியது. அந்த போராட்டம் வாயிலாக பல விடயங்களை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கின்றது. ஏனெனில் இந்திய மீனவர்களின் வருகை தொடர் காரணமாக மக்கள் வடபகுதியில் இருக்கின்ற 4 மாவட்டங்களை சேர்ந்த மீனவர்கள் ரொம்பவும் பாதிக்கப்பட்ட நிலையிலே தான் அவர்களாக ஒவ்வொரு தரப்பும் கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஒரு பெரிய அளவிலான போராட்டம் ஒன்றை யாழ் மாவட்டம் முன்னெடுத்திருந்தது. உண்மையிலே அவ்வாறான போராட்டத்தை நாங்களும் எதிர்பார்க்கின்றோம். எதிர்காலத்திலே போராட்டம் வரும்போது அதில் பங்களிப்பாளர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக அந்த போராட்டத்திலே சில தலைமைத்துவங்கள் அல்லது தலைமையை ஏற்றவர்கள் கூறிய கருத்துக்கள், விமர்சன
விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கின்றன. குறிப்பாக வடமாகாண மீனவர் என்ற ரீதியிலே நாங்களும் அந்த போராட்டத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை கேட்டிருந்தோம். இந்திய தூதரகம் தொடர்பாகவும் அது சம்பந்தமாக ஏனைய கருத்துக்கள் சொல்ல வந்த நபர் அவர் கூறிய கருத்துக்கள் எங்களையும் சற்று யோசிக்க வைக்கின்றது. அந்த கருத்து அவரின் தனிப்பட்ட கருத்தாக இருக்க வேண்டும் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏனெனில் வடமாகாண மீனவர்கள் இன்று கூட நாங்கள் இந்திய மீனவர் வருகையை எதிர்க்கிறோமே தவிர இந்தியாவை எதிர்க்கவில்லை. இந்தியா என்ற நாடு உண்மையிலேயே இலங்கையில் இருக்கின்ற தற்போதைய நிலையை பார்த்து கொண்டால் பொருளாதார நெருக்கடியிலும் சரி, தற்போது ஏற்பட்டிருக்கின்ற அனர்த்த வேளையிலும் முதல் கரமாக நீட்டி இன்று வரை தொடர்ந்து பங்களிப்பை செய்து வருகிறது. நிவாரணமாக இருக்கட்டும், உதவியாக இருக்கட்டும், அல்லது உட்கட்டுமான செயற்பாடுகளாக இருக்கட்டும், அனைத்துக்கும் உதவுகின்ற முதல் நாடாக நாங்கள் இந்தியாவை பார்க்கின்றோம். அதற்கப்பால் இலங்கையில் இருக்கின்ற ஏனைய மீனவர்கள் கப்பால் இருக்கின்ற மக்களின் தேவைகளையும் இங்கிருக்கின்ற துணை தூதரகம் நிறைவேற்றி வருகின்றது. எனவே ஒரு சில நபர்களின் அவர்களின் சொந்த கருத்தை இவ்வாறான பாரிய அளவிலான போராட்டங்களின் போது பயன்படுத்துவதை நாங்கள் விரும்பவில்லை. எனவே வடபகுதி மீனவர்களின் கருத்தாக அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது என்பதுதான் நாங்கள் இவ்வேளையிலே தெரிவித்து நிற்கின்றோம். எனவே வடபகுதி மீனவர்கள் இன்றும் இந்திய அரசை நாங்கள் நம்பியிருக்கின்றோம். காரணம், இந்திய மீனவர்களின் வருகையை நாங்கள் தடுக்க வேண்டும் என்றாலும் கூட இவ்வாறான தூதரக வாயிலாகவும் ராஜதந்திர ரீதியிலேயும் தான் அதை தடுக்க முடியும் என்பதை நாங்கள் திடமாக நம்புகின்றோம். எனவே அரசாங்கத்தின் ஊடாகவும் நாங்கள் அதைத்தான் கோரி வருகின்றோம். இந்த இந்திய மீனவர் வருகையை கட்டுப்படுத்த இலங்கை அரசும் அதேபோன்று இந்திய அரசும் முழுமையான செயற்பாட்டை முன்னெடுக்குமாக இருந்தால் இவ்வாறான போராட்டங்களும் தேவையில்லை. எதிர்காலத்திலே ஆக்கப்பூர்வமான பல தேவைகள் இருக்கின்றது. இந்தியாவை நம்பி வடமாகாணம் நிறைய முன்னேற வேண்டிய தேவையும் இருக்கின்றது. அந்த முன்னேற்றத்துக்கு பங்காளியாக இந்தியா இருக்க வேண்டும் என்றும் இங்கு இருக்கின்ற மக்கள் விரும்புகின்றார்கள். எனவே இந்த வேளையிலே அந்த கருத்தை நாங்கள் மறுதளித்து அவ்வாறான கருத்தை நிச்சயமாக எதிர்காலத்திலே அவ்வாறு யாரும் பேச அதாவது போராட்டங்களை முன்னெடுப்பவர்கள் தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த வேளையில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இது தொடர்பாக நாங்கள் ஊடக வாயிலாக இந்த விடயத்தை தெரிவித்து நிற்கின்றோம். மேலதிக ஒன்றாக நேற்று முன்தினம் சனிக்கிழமை கௌரவ ஜனாதிபதி அவர்கள் மன்னார் மாவட்டத்துக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அங்கு நாங்கள் பல கோரிக்கைகளை வைத்ததற்கு அமைவாக மீனவர்கள் கடந்த நவம்பர் 27 இன்று தான் ஓரளவு மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற வகையிலே அந்த மீனவர்களுக்கான எதுவித நிவாரணங்களும் வழங்கப்படவில்லை. தொழிலின் பாதிப்பு இருக்கின்றது, அவர்களின் வாழ்வாதாரம் அளிக்கப்பட்டிருக்கின்றது, அவர்களின் படகு இயந்திரங்கள் சேதமாக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அவ்வாறான செயற்பாடுகள் அதே போன்று இந்திய மீனவர் வருகையை கட்டுப்படுத்தல் தொடர்பாக நீண்ட நேரமாக அந்த மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ஜனாதிபதியிடம் முன்வைக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த வேளையிலே ஜனாதிபதி அவர்கள் திறமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். மீனவர்களுக்கான நிவாரணத்தை உடனடியாக வழங்குமாறு மன்னாருக்கு பணித்திருக்கின்றார். ஏனைய 3 மாவட்டங்களிலும் இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாது அங்கிருக்கின்ற திணைக்களங்கள் கடற்துறை திணைக்களம் அமைதி காத்து வருகின்றது. மன்னாரிலே துரித கதியிலே எல்லா செயற்பாடும் இப்போது பதிவுகள் உட்பட இழப்பீடுகள் உட்பட எல்லா செயற்பாடும் சனிக்கிழமையிலிருந்தே நடைமுறைக்கு வந்துவிட்டது. எனவே 3 திணைக்களங்களையும் நான் விசாரித்தவரை இன்று வரை அவ்வாறான பதிவுகள் எதுவும் அவர்கள் மேற்கொள்ளவில்லை என்பதுதான் இன்றைய கருத்தாக இருக்கின்றது. எனவே ஜனாதிபதி அவர்கள் கூறியது மன்னாருக்கு மாத்திரமா அல்லது வடமாகாணத்துக்கான கேள்வியும் எங்களுகின்றது. எது எவ்வாறாயும் இந்த தொழிலின் பாதிப்பு அல்லது புயலின் பாதிப்பு ஒட்டுமொத்தமான வடமாகாணத்துக்குரியது. எனவே வடமாகாணத்தில் 50,000 மீனவ குடும்பங்கள் இருக்கின்றன. 50,000 மீனவ குழுக்களுக்கும் மன்னாருக்கு வழங்கப்பட்டது போல உலருணவு வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு அவர்களின் படகுகள், இயந்திரங்கள், வலைகள் அளிக்கப்பட்டிருந்தால் அதற்கான இழப்பீடுகள் இந்த 4 மாவட்டங்களுக்கும் நிச்சயமாக வழங்கப்பட வேண்டும். ஏனெனில் ஒரு வகையிலே அனர்த்தங்களும் புயலினாலும் அழிவு நடைபெறுகிறது. இன்னொரு பக்கம் இந்திய மீனவர் உள்வருகையினால் தொடர்ச்சியான அழிவாக இந்த வடமாகாணமே அழிவை சந்தித்திருக்கின்றது. மீன்பிடி உபகரணங்களும் வலைகளும் வாழ்வாதாரங்களும். எனவே ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த வேளையில் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். எங்களது கோரிக்கைகளை நீங்கள் செவிமடுக்கின்றீர்கள், எங்களது ஒவ்வொரு விடயத்தை நீங்கள் கண்காணிக்கிறீர்கள், நீங்கள் கேட்டு வருகிறீர்கள் என்பது புரிகின்றது. எனவே இந்த விடயத்தையும் நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். குறிப்பிட்ட திணைக்களங்களும் கடற்தொழில் திணைக்களங்கள் உட்பட மாவட்ட செயலகங்களும் இந்த விடயத்தை அரசுக்கு கொண்டு சென்று ஏனைய 3 மாவட்டங்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் இன்றையாவது எடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த கருத்தரங்கானது அண்மையில் நடைபெற்ற மீனவர் போராட்டம் சம்பந்தமாக எழுந்த சில சர்ச்சைகள் சம்பந்தமாக அதுக்கு ஒரு விளக்கம் கூற வேண்டுமென்ற ரீதியிலே இங்கே எங்களால் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே அன்று நடத்தப்பட்ட போராட்டமானது
ஒரு சரியான ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் நடத்தப்படவில்லை. ஆனால் அந்த போராட்டத்தை நாங்கள் கொச்சப்படுத்தவும் இல்லை. நானும் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்ட ஒரு மீனவன் என்ற ரீதியிலே அது உண்மையாக வரவேற்கப்பட வேண்டிய போராட்டம். ஆனால் அதிலே சில கருத்து வேறுபாடுகளும் சரியான ஒரு திட்டமிடல் இல்லாததும் அங்கே வழிகாட்டப்பட்டிருக்கின்றது. முக்கியமாக அந்த கூட்டத்துக்கு பொறுப்பு கூறக்கூடிய ஒரு சரியான நிகழ்ச்சிகளும் இல்லை, சரியான வழிகாட்டலும் இல்லை. ஆனால் போராட்டம் வெற்றிகரமாக ஓரளவுக்கு நடந்து முடிந்திருக்கிறது. அதிலே குறிப்பாக யாழ் மாவட்ட மீனவர்களும் கூடுதலாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் வடமராட்சி வடக்கு, வடமராட்சி கிழக்கு, தீவகம், வலிகாமம், யாழ்ப்பாணம் போன்ற பல பகுதிகளிலே எங்களது மீனவர்கள் தங்களுடைய எழுச்சியை காட்டியிருக்கிறார்கள். அங்கே முக்கியமாக இழுவைப்படகு சம்பந்தமாகத்தான், இந்திய இழுவைப்படகு சம்பந்தமாகத்தான் அங்கே முக்கியமாக அந்த போராட்டத்திலே வலியுறுத்தப்பட்டிருந்தது. அது உண்மையாக வரவேற்கப்பட வேண்டியது. எங்களுடைய கடல் வளங்களை இந்திய மீனவர்கள் வந்து காலங்காலமாக அழித்தொழித்து எங்களுடைய படகுகளையும் எங்களுடைய மீன் வளங்களையும் எங்களுடைய தொழிலாளர்களுடைய விலைகளையும் சேதப்படுத்தி கோடிக்கணக்கான பெறுமதியை நாங்கள் இழந்திருக்கின்றோம். அந்த வகையிலே அந்த போராட்டத்தை நாங்கள் இன்னும் மேலும் பலப்படுத்த வேண்டும் என்ற என்னுடைய நோக்கம். அது ஒரு சரியான திட்டமிடலோடு ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. முக்கியமாக ஒன்றில் ஒரு சமாசம், ஒரு சம்மேளனம் அல்லது ஒரு மாகாண மட்டத்தில் உள்ள ஒரு சமாசத்தின் கீழே அல்லது இணையத்தின் கீழே ஒரு தலைமத்துவத்தின் கீழே வழிநடத்தப்பட வேண்டிய போராட்டம். அது சில தனிநபர்களும் அதற்கிடையே சம்பந்தப்பட்டு சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு தான் அந்த போராட்டம் நடந்திருக்கின்றது. இனிமேலும் இப்படியான நடவடிக்கைகள் தொடரக்கூடாது என்றும், ஒரு போராட்டத்தை நடத்துவதென்றால் ஒரு சரியான தலைமத்துவத்திற்குள்ளே நடத்தப்பட வேண்டும் என்றும், ஒரு நிகழ்ச்சியிலே அது அமைய வேண்டும் என்றும் எனது கருத்தை வலியுறுத்துகின்றேன். மேலும் எங்களுக்குள்ளே பல பிரச்சனைகள் இருக்கின்றது. இங்கே தடை செய்யப்பட்ட தொழில் 14 தொழில் இருக்கின்றது. கடற்தொழில் திணைக்களத்தாலே அறிமுகப்படுத்தப்பட்டு காலங்காலமாக அது நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கின்றது. இந்திய நிலுவைப்படகு வந்து எங்களுடைய வளத்தை அழிப்பது போல எங்களுடைய உள்ளூர் மீனவர்களும் இழுவமடி படகை பயன்படுத்தி எங்கள் வளங்களை அளிக்கிறார்கள். அதுக்கும் ஒரு தீர்வு காணப்பட வேண்டியது முக்கியமானது ஒன்று. அதுபோல் மேலும் பல தடை செய்யப்பட்ட தொழில், வெளிச்சம்பாச்சி மீன்பிடித்தல், தங்கூசி விலை தொழில், இன்னும் பலவிதமான தொழில்கள், கணவாய்க்குள்ளே தள்ளும் தொழில், கணவாய்க்குள்ளே தள்ளுவதாலே எங்களுடைய வழிவேலைகள் எல்லாம் சேதப்படுத்தப்படுகின்றது. அது சம்பந்தமாக திணைக்களத்துக்கு நாங்கள் பல தடவைகள் அறிவுறுத்தியும் இங்கே பாராமுகமாக இருக்கின்றார்கள். தயவு செய்து திணைக்களமும் அரசாங்க அதிகாரிகளும் மற்றும் அமைச்சும் இந்த இப்படியான உங்களுடைய வர்த்தமானியிலே பிரசுரிக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட தொழில்களை முழுமையாக அகற்றி எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேலும் வெளிச்சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, இப்படியான போராட்டங்கள் நடத்தப்படும் போது ஒரு சரியான தலைமத்துவத்தின் கீழே ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்ச்சிகளுக்கு அமைவாக நடத்தப்பட வேண்டும் என்றும், ஒரு தனிப்பட்ட நபர் வந்து ஒரு இன்னொரு நாட்டுக்கு எதிராக கருத்து கூறுகின்ற விடயங்கள் எல்லாம் கண்டிக்கப்பட வேண்டியதென்றும், அவர் இன்ன முகத்தோடு இங்கு வந்து செயலை செய்தார் என்றதை அவர் அதுக்கு பொறுப்பு கூற வேண்டிய கடப்பாட்டில் உள்ளார். எனவே இப்படியான விடயங்கள் இனிமேலும் எங்களுடைய சமூகத்தை கொச்சப்படுத்துகின்ற நடவடிக்கைகள் மூலம் நடத்தக்கூடாது. இப்படியான பிரச்சனைகள் இங்கே ஏற்படக்கூடாது என்பதை நாங்கள் வலிமையாக கண்டித்து இந்திய துணை தூதரகத்துக்கும் அந்த அதிகாரி அவர்களுக்கும் எங்களுடைய இந்த கருத்தை நாங்கள் தெரிவிக்கும் முகமாக இந்த மாநாட்டை இங்கே கூடியிருக்கிறோம் என்று தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்போ 2-3 நாளைக்கு முதல் எங்களோட கடற்தொழில் சம்பந்தமாக இந்தியன் இழுவப்படகு எல்லை தாண்டி வந்து எங்களோட வளங்களையும் வாழ்வாதாரத்தையும் மக்கள் இந்த தொழில்களையும் அழித்து கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் இது சம்பந்தமாக ஏற்கனவே எல்லா இடங்களுக்கும் நாங்கள் அறிவித்தல் விட்டிருக்கிறோம். 4 மாவட்டம் சேர்ந்து கடற்தொழில் அமைச்சருக்கு நாங்கள் அவர் பொறுப்பேற்று வந்தவுடனே 4 மாவட்டம் தான் வீரசிங்கம் கோயிலில் சந்தித்து சகல மகஜரம் கொடுக்கப்பட்டு அவருக்கு எல்லாத்தையும் நாங்கள் விளக்கப்படுத்தி தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு போனவர். இன்றைய வரையும் இந்த 4 மாவட்டத்தை சந்தித்ததும் இல்லை, அதுக்குரிய பதில் தரவும் இல்லை. நாங்கள் கேட்டால்
நீங்கள் ஒருக்கா போய் இந்தியன் எம்பசியை முற்றுகையிடுங்கோ. இதைத்தான் சொல்லுகிறார்கள். வேறு அமைச்சர்மாரெல்லாம் இதைத்தான் சொல்லுகிறார்களே தவிர, ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இன்றைக்கு கடத்தொழிலாளிகள் இவ்வளோ பாதிக்கப்பட்ட மக்களை கூடவே கருவரம் போய் பார்க்கல. ஆனால் அவர் எங்கேயோ நின்று கொண்டு குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு இந்த போராட்டத்தில் உண்மையின்படி ஒரு அரசியல் கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு தனிநபரால் தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அந்த முன்னெடுக்கப்பட்டு அவர் அந்த போராட்டம் முடிவு விட்ட கடனில் அங்கே அரசாங்க அது என்ன கச்சேரிக்கு முன்னால் சில வசனங்களை வெளிவிட்டிருந்தார். உண்மையின்படி நாங்கள் இந்தியா இழுவப்படை எதிர்த்து நாங்கள் போராட்டம் செய்து நாங்கள் எத்தனை அறிக்கை விட்டிருந்தாங்கள். தமிழ்நாடு சர்க்காருக்கும் பாண்டிச்சேரி சர்க்காருக்கும் நாங்கள் அறிவித்தல் விட்டுறாங்கள். தயவு செய்து உங்களது படைகளை நிறுத்துங்கோ, எல்லை தாண்ட விடாதேங்கோ, எங்களது வளங்களை அழிக்கிறார்கள், அழித்து கொண்டே இருக்கிறார்கள் கொண்டு நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் கடிதங்கள் கொடுத்து அனுப்பினாங்க. 4 மாவட்டம் சேர்ந்து இந்தியாவில் வந்த கச்சேரியில் வச்சு நாங்கள் சில கடிதங்கள் கொடுக்கப்பட்டு அது அந்த கடிதங்கள் சரியான இடங்களுக்கு போய் சேர்ந்தும் அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கல. ஆனால் அந்த ரீதியில் தான் எங்கட மீனவ மக்கள் கொதித்து கொண்டாண்டு இருக்கிறார்கள். இனிமே இல்லைன்ற ஒரு வர்க்கமான முறையில் நிற்கிறார்கள். ஏனென்று சொன்னால் நாங்கள் தினமும் அழிஞ்சு கொண்டிருக்கலாம், தினமும் துன்பப்பட இயலாது. அப்போ அந்த இடத்துல தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் உண்மையின்படி ஒரு மீனவ அமைப்புகளோடு சேர்ந்து வடமராட்சி வடக்கிலே சமாசம் இருக்கிறது. சமாசத்துக்கு கூட ஒரு அறிவித்தல் இல்லாமல் தன்னிச்சையாக தாங்கள் நினைச்சபடி எல்லா இடங்களிலும் கடிதங்களை கொடுக்கப்பட்டு சில இடங்களில் கொடுக்காமலும் போன் மூலம் கலைக்கப்பட்டு தான் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. அந்த போராட்டத்தில் நான் கலந்து கொள்ளவில்லை. அப்போ இன்றைக்கு இந்த போராட்டத்தை கடைசியில் இந்திய தூரத்தை எடுக்க வேணும், இங்கே இருக்கக்கூடாது, அகற்ற வேணும், சீனாவையும் அமெரிக்காவையும் அவனையும் கொண்டு விடணும் என்று சொல்லி ஒரு வசனத்தை பாவிக்கிறதுக்கு இது ஒட்டுமொத்த மீனவற்ற கருத்து அல்ல, 4 மாவட்ட மீனவற்ற கருத்தும் அல்ல. இது ஒரு தனிநபர் தன்னிச்சையான முறையில் தான் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். தயவு செய்து நாங்கள் 4 மாவட்ட மீனவர்களும் இன்றைக்கு இதை கூடி நாங்கள் முடிவெடுத்துனாங்க. உண்மையின்படி ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்திய தூதரகத்தை அகற்றி போட்டு நாங்கள் எங்கே போகிறோம், என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் இந்தியா போட்டு விசா அடக்கணும், எதுக்குனாலும் கொழும்புக்கு தான் போகணும். எல்லாருக்கும் அந்த வசதி இல்லை. இன்றைக்கு அந்த இந்தியா தூதரகம் இங்கே இருக்கிறாடி எவ்வளோ வசதிகள் இருக்குது. அதுக்காக நாங்கள் இந்த இந்தியா இழுவப்படாத நாங்கள் இன்றைக்கு நாங்கள் கண்டிச்சொண்டான் இருக்கிறோம். இதுக்கு மேல் போன கிழமைக்கு முதல் நாங்கள் இந்தியா பத்திரிகையில் கொடுக்காமல் இந்தியா கூடவே நாங்கள் இதை சில அறிவித்தலை விட்டுருக்கிறோம். உண்மையின்படி இதில் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் பாண்டிச்சேரி முதலமைச்சரும் எங்களது அரசாங்கத்தான் முற்றுமுழுதாக இதுக்கு பொறுப்பு கூறணும். ஏனென்று சொன்னால் நாங்கள் இன்னும் ஒரு நாட்டை நாங்கள் குற்றம் கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்கு. இதுக்கு எங்களுடைய அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கணும். எல்லை தாண்டால் இன்னொரு படகு எல்லை தாண்ட விடாமல் எல்லை நின்று எங்களுடைய இலங்கை கடற்படையை வச்சு முற்றுமுழுதாக நடவடிக்கை எடுக்கணும் எங்களுடைய அரசாங்கம். அதுக்காக நாங்கள் அதில் அவர் ஒரு தனிப்பட்ட ரீதியில் இந்தியா தூதரகத்தை எடுக்கணும், தூக்கி எறியணும்னு சொல்லி வசனம் இல்லாமல் அது உண்மையான ஒரு எங்களுக்கு ஒரு கேட்ட உடனே எங்களுக்கு சரியான ஒரு வேதனையாக இருந்தது. உண்மையாக தவிர்க்கப்பட வேண்டும். உண்மையாக தவிர்த்து இனிமேல் தரும் வார போராட்டங்களை உண்மையாக அமைப்புகள் இருக்குது. அமைப்புகள் ஊடாக கூடி கதைச்சு இப்படி ஒரு மகாநாடு மாதிரி கூடி கதைச்சு ஒரு முடிவை எடுத்து ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கணும். உண்மையின்படி இது அந்த அதில் கலைச்ச வசனம் நாங்கள் இந்த 4 மாவட்ட மீனவர்களும் அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இந்த 4 மாவட்ட மீனவர்களுக்கு இது எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன். Ay, acá.